தலைப்பு செய்திகள். நீர்கொழும்பு சிறை மோதல், 24 பேரின் பிரேத பரிசோதனை முடிவுகள் வெளியீடு. நுவரேலியாவில் ஆட்டுக்கள் கவிழ்ந்த தனியார் பஸ். திடீர் பணக்காரர்கள் தொடர்பில் அறிவிக்க அறிவுறுத்தல். இந்தியாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 10,000 கிலோ கடல் அட்டைகளுடன் 24 கடற்தொழிலாளர்கள் கைது. சீனாவில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 28 தொழிலாளர்கள் பலி. விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த ஜூலை மாதம் 5 மற்றும் 6 திகதிகளில் இடம்பெற்ற வன்முறை மோதலின் போது உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகள் மீது மிகவும் கொடூரமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தமை பிரேத பரிசோதனை அறிக்கைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. மரண பரிசோதனை அறிக்கைகளின்படி தலைப்பகுதியில் ஏற்பட்ட கடுமையான காயங்களே சில அதிகாரிகள் உயிரிழப்பிற்கு காரணமாக இருந்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் கைதிகள் உட்பட 24 பேரின் பிரேத பரிசோதனைகள் மருத்துவர் சுஜீவ விக்ரமநாயக்க தலைமையிலான 5 பேர் கொண்ட விசேட நீதிமன்ற மருத்துவ குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டன. பரிசோதனை முடிவுகளின்படி 14 பேர் துப்பாக்கிச் சூட்டு காயங்களினாலும் 9 பேர் கொடூரமான தாக்குதல்களினாலும் உயிரிழந்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளன. மேலும் ஒருவரின் மரணம் தொடர்பான இறுதி தீர்ப்பு இதுவரை வெளியிடப்படாமல் திறந்த நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த சிறைச்சாலை காவலாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளமை தொடர்பான தகவல்கள் நேற்று மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளன. அவருக்கான மரண பரிசோதனை தொடர்பான சாட்சியங்களும் நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருந்த 28 சடலங்களில் 24 பேரின் பிரேத பரிசோதனைகள் நிறைவடைந்து அவை உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 4 சடலங்களுக்கான பரிசோதனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த நால்வரில் இந்திய பிரஜை ஒருவரும் அடங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக உயிரிழந்த 8 சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் 21 கைதிகளின் பிரேத பரிசோதனை அறிக்கைகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நீர்கொழும்பு தலைமை நீதவான் ஷிலனி பெரேரா கடந்த 7 திகதி உத்தரவிட்டிருந்தார். மேலும் சம்பவம் குறித்த விரிவான அறிக்கையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறு போலீசாருக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேவேளை வன்முறை சம்பவத்தின் பின்னர் நீர்கொழும்பு சிறைச்சாலை வளாகம் தற்போது குற்றக்களமாக கருதப்படும் அங்கு கைதிகளை தொடர்ந்து தங்க வைத்திருப்பது பொருத்தமற்றது என சிறைச்சாலை நிர்வாகம் தீர்மானித்துள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த வன்முறை சம்பவத்தால் சிறைச்சாலை வளாகத்திற்குள் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பான இறுதி மதிப்பீட்டு அறிக்கை இன்னும் தயாரிக்கப்படவில்லை என்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நுவரெலியா பஸ் நிலையத்திற்கு அருகில் கிரெகரி ஏரியை ஒட்டியுள்ள தலகல ஓயாவிற்குள் தனியார் பஸ் ஒன்று நேற்று கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகியுள்ளது. நுவரெலியாவிலிருந்து சாந்திபுர நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த தனியார் பஸ் நிலையத்திற்கு அருகில் நிறுத்த முற்பட்ட போது சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து அருகிலுள்ள தலகல ஓயாவிற்குள் பாய்ந்து கவிழ்ந்துள்ளது. விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் பஸ்ஸினுள் சாரதியும் நடத்துனரும் மாத்திரமே இருந்துள்ளனர். அதிர்ஷ்டவசமாக இவ்விருவருக்கும் எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என்று நுவரெலியா போலீஸ் நிலையத்தின் உயர் அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார். சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை நுவரெலியா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். சட்டப்பூர்வமான வருமான வழிமுறைகள் எதுவுமின்றி திடீரென ஈட்டப்பட்ட பெருமளவிலான சொத்துக்கள் மற்றும் ஆடம்பர வாழ்க்கை முறையை கொண்டுள்ள நபர்கள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களமும் தங்களும் தீவிர அவதானம் செலுத்தி வருவதாக இலங்கை போலீசார் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பிற சட்டவிரோத வழிகளில் ஈட்டப்பட்ட சொத்துக்கள் மற்றும் சட்டவிரோத சொத்து குவிப்புகள் தொடர்பான விசாரணைகள் தற்போது நாடு முழுவதும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். எனவே சமூகத்தில் நல்வாழ்வை கருத்தில் கொண்டு இதுபோன்ற சந்தேகத்திற்கிடமான செயற்பாடுகள் குறித்து தங்களுக்கு தகவல் தெரிவிக்குமாறும் போலீசார் பொதுமக்களிடம் மேலும் கேட்டுக்கொண்டுள்ளனர். இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமான முறையில் கடத்தி வரப்பட்டதாக கூறப்படும் சுமார் 10 கிலோகிராம் எடையுள்ள 60,448 கடல் அட்டைகளுடன் 26 மீனவர்கள் நேற்று மன்னார் சவுத் பார் கடற்கரையில் வைத்து கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமான முறையில் கடல் அட்டைகள் கடத்தப்படுவதாக கடற்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் முன்னெடுக்கப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போதே இந்த சட்டவிரோத கடத்தல் முறியடிக்கப்பட்டுள்ளது. இதன்போது கடத்தலுக்காக பயன்படுத்தப்பட்ட 12 படகுகளும் அவற்றிலிருந்து சுமார் 10 கிலோகிராம் எடையுடைய 60,000
1448 கடல் அட்டைகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட படகுகள் மற்றும் கடல் அட்டைகள் சவுத் பார்க் கடற்கரைக்கு கொண்டுவரப்பட்டு முதற்கட்ட நடவடிக்கைகளின் பின்னர் மன்னார் மாவட்ட கடற்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட கடல் அட்டைகள் அனைத்தும் தூய்மைப்படுத்தப்பட்டு பொலித்தீன் பைகளில் பொதியிடப்பட்ட நிலையில் காணப்பட்டுள்ளன. இதுகுறித்து கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் பறிமுதல் செய்யப்பட்ட கடல் அட்டைகள் நேற்று மாலை கடற்படை மற்றும் போலீசார் முன்னிலையில் பகிரங்க ஏல விற்பனை செய்யப்பட்டன. அதேவேளை கைது செய்யப்பட்ட 26 மீனவர்களையும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட படகுகள் உள்ளிட்ட ஏனைய பொருட்களையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த மன்னார் மாவட்ட கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகள் மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அலி கமேனிக்கு வெள்ளிக்கிழமையன்று இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது. 2 நாட்களாக தொடரும் அமெரிக்க மற்றும் ஈரானிய தாக்குதல்கள் மீண்டும் ஒரு முழுமையான போர் மூலக்கூடும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன. கிழக்கு ஈரானில் உள்ள அவரது சொந்த நகரான மஷத்தில் இமாம் ரெசாவின் ஆலயத்திற்குள் கமேனியின் கொடியால் போர்த்தப்பட்ட சவப்பெட்டி தூக்கி செல்லப்பட்டது. வெளியே திரளான மக்கள் காத்திருந்து பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டிருந்தனர். அவரது மகனும் வாரிசுமான முஜ்தபா கமேனி பொதுவெளியில் தோன்றியதற்கான எந்த அறிகுறியும் இருக்கவில்லை. இஸ்லாமிய புரட்சியின் தியாகி தலைவரின் உடல் இமாம் ரெசாவின் தர்கா நினைவு மண்டபத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது என அரசு ஒலிபரப்பு நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. வாஷிங்டன் மற்றும் தெஹ்ரான் படைகளின் பதிலடி தாக்குதல்கள் 2வது நாளாக தொடர்ந்த நிலையில் இந்த அடக்கம் நடைபெற்றது. இந்த மோதல்களில் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களில் 17 பேர் கொல்லப்பட்டதாக ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலில் தெஹ்ரான் மற்றும் மஷத்தில் இடையிலான ரயில் பாதையை குறிவைத்ததாக அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. குவைத், பஹ்ரைன் மற்றும் கத்தாரில் உள்ள அமெரிக்க சொத்துக்களை குறிவைத்து தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கியுள்ளதாக இஸ்லாமிய குடியரசு கூறிய அதே வேளையில் அமெரிக்காவின் மற்றொரு நட்பு நாடான ஜோர்தானில் அபாய ஒலி ஒலித்தது. அங்கு ஈரானில் ஏவப்பட்ட 8 ஏவுகணைகளை இடைமறித்ததாக அந்த நாட்டு இராணுவம் தெரிவித்துள்ளது. பிப்ரவரி மாதம் 28 அன்று ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய போரின் முதல் நாளில் கமேனி தனது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுடன் கொல்லப்பட்டார். 6 நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெற்ற இறுதி சடங்குகளின் கடைசி நிகழ்வான மஷத்தில் நடந்த கமேனியின் நல்லடக்கம் இன்னும் பொதுவெளியில் தோன்றாத முஜ்தபா கமேனியின் தடயங்களுக்காக உன்னிப்பாக கவனிக்கப்பட்டது. சீனாவில் காலணி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 28 தொழிலாளர்கள் மூச்சு திணறி பலியாகியுள்ளனர். சீனாவின் புஜியான் மாகாணத்தில் உள்ள ஜின்ஜியாங் நகரில் செயல்பட்டு வரும் காலணி உற்பத்தி தொழிற்சாலையில் கட்டிடத்தின் தரைத்தளத்தில் காலணிகள் தயாரிப்பதற்கான ரப்பர் மற்றும் கெமிக்கல் பசிகள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த இடத்தில் தீ பற்றியுள்ளது. உள்ளே வேலை செய்து கொண்டிருந்த தொழிலாளர்கள் தங்களது உயிரை காப்பாற்றிக் கொள்ள கட்டிடத்தின் மொட்டை மாடிக்கு ஓடி திரண்டுள்ளனர். ஆனால் தீ மற்றும் புகை மிக வேகமாக பரவியதால் அவர்கள் அங்கேயே சிக்கிக் கொண்டனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் அதற்குள் 28 பேர் மூச்சு திணறி உயிரிழந்துள்ளனர். ரப்பர் மற்றும் கெமிக்கல் பசைகள் எரிந்ததால் காற்றில் கடுமையான நச்சு புகையும் துர்நாற்றமும் பரவியுள்ளது. இதனால் மீட்பு பணியில் ஈடுபட்டவர்களுக்கும் அங்கிருந்த உள்ளூர் மக்களுக்கும் கண்களில் கடுமையான எரிச்சலும் மூச்சு திணறலும் ஏற்பட்டுள்ளது. அரசு ஊடகம் வெளியிட்டுள்ள காட்சிகளில் பல மாடிகளை கொண்ட அந்த தொழிற்சாலை கட்டிடம் முழுவதும் தீ பற்றி எரிவதும் வானோக்கி பெருமளவில் கரும்புகை சூழ்ந்துள்ளதும் காணப்படுகின்றது. சீனாவின் ஜின்ஜியாங் நகரம் காலணிகளின் தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது. இது உலகெங்கிலும் உள்ள ஆடை மற்றும் காலணி உற்பத்தியின் மிக முக்கிய மையமாக திகழ்கின்றது. உலகளவில் உற்பத்தி செய்யும் மொத்த காலணிகளில் சுமார் 20% ஜின்ஜியாங் நகரில் உள்ள ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் இருந்து மட்டுமே தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. இந்த கோர விபத்திற்கு சீன அதிபர் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மீட்பு பணிகளை விரைவுபடுத்தவும் விபத்து குறித்து விரிவான விசாரணை நடத்தி தவறிழைத்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்றில் இன்று 1947 முகமது அலி ஜின்னா பாகிஸ்தானின் முதலாவது ஆளுநராக பிரித்தானிய பிரதமர் கிளமெண்ட் அட்லியினால் பரிந்துரைக்கப்பட்டார். 1962 உலகின் முதல் தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டது.
1966 மார்ட்டின் லூதர் கிங் தலைமையில் சிகாகோ விடுதலை இயக்கம் 60,000 பேர் கலந்து கொண்ட பெரும் பேரணியை நடாத்தியது. 1997 நியண்டர்தால் மனிதனின் எலும்புக்கூட்டில் இருந்து பெறப்பட்ட DNA ஆய்வுகளில் இருந்து கூர்ப்பின் நவீன மனிதனின் ஆப்பிரிக்க தோட்ட கோட்பாட்டிற்கு ஆதரவான முடிவுகள் பிரித்தானியாவில் பெறப்பட்டன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.